நீட் கேன்சல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எல்லாரும் என்னப்பா இப்படின்னு ஒரு வார்த்தையாக கடந்து போயிடுறோம். ஆனால் அந்த வார்த்தையில் இருக்க வழி இருக்கே, அது ரொம்ப கொடியதுங்க. ஏன்னா மாணவர்கள் அதாவது இப்போ நீட்டுங்கிறது நமக்கு தேவையே இல்லை, நீடே இல்லை அப்படின்னு நம்ம தலைவர் சொல்லுவார், ஸ்டாலின் அவர்கள். ஏன்னா நீட்டுனால எத்தனையோ உயிர்கள் தமிழ்நாடு இறந்துருக்கு. தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, இந்தியா முழுக்க எத்தனையோ அதாவது லட்சம் மாணவர்கள் எழுதியிருப்பாங்க. அவ்வளோ பேர் எழுதின பல கனவுகளோட காலேஜுக்கு போகலான்னு காத்திருந்த மாணவர்களுக்கு ராஜஸ்தானில் அதாவது கொஸ்டின் பேப்பர் லீக், அதனால் ஒட்டுமொத்த எழுதின எல்லா எக்ஸாமையும் கேன்சல் பண்ணிவிட்டு ரீ எக்ஸாம் வைக்கிறோன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு காலையில் வருது. அதாவது நீட்டுங்கிறது ஒரு கார்ப்பரேட் பிஸ்னஸ்ங்க. ஏதாவது லேக்ஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணி 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் தவம் இருந்து லாங் டேர்மில் நிறைய பேர் படிச்சிருப்பாங்க. யோசிச்சு பாருங்கள், திரும்ப போனால் திரும்ப எக்ஸாமுக்கு படிக்கணும்னா காசு கட்டணும். எத்தனையோட ஏழைகளோட வயிற்றில் நீங்கள் அடிக்கிறீங்க. ஏன் ஜேஇ எக்ஸாம் வைக்கிறான், மெயின்ஸ் வைக்கிறான், அட்வான்ஸ் வைக்கிறான், ஒரு நாள் இப்படி நடந்திருக்கா? நீட்டில் மட்டும் ஏன் இப்படி ஒரு முறைகேடு? உங்களால் ஒரு எக்ஸாமை கூட நடத்த முடியாதா? எத்தனை மாணவர்கள் இதனால் பாதிக்கப்படுறாங்க? எத்தனை உயிர்கள் ஆல்ரெடி போயிடுச்சு? என்னதான் நடக்குது? ஒரு எக்ஸாமை இந்தியா, அதாவது மற்ற நாடுகள்லாம் இந்தியாவில் ஒரு பெரிய நல்ல ஒரு எக்ஸாமாக சொல்லிட்டு இருந்தது. இதோட குவாலிட்டி குறையுது. என்ன நடக்குது? அதாவது 11வது 12வதுக்கு பல லட்சங்களை செலவு பண்ணி குடும்பங்களை விட்டு படிப்பு தான் அப்படின்னு வெறியாக கொண்டு அவ்வளோ தூரம் படித்த மாணவர்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா? இதுலேருந்து அவங்கள மீண்டு வர்றது எப்படி? இந்த நீட் எக்ஸாமே தேவையில்லை அப்படின்னு நிறைய தடவை போராட்டம் பண்ணாலும் அதையும் எடுக்க மாட்டேங்கிறீங்க, நடத்துறதையும் ஒழுங்காக நடத்த மாட்டேங்கிறீங்க. இந்த மாணவர்களோட மனநிலை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். தயவுசெய்து உங்கள் பக்கத்துலேயோ உங்கள் வீட்டில் யாராவது நீட் எக்ஸாம் எழுதுறவங்களா இருந்தால் தயவுசெய்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்கள். இவங்க எத்தனையோ ஆறுதல் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதே சென்டர் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபீ பே பண்ண வேணாம். ஆனால் இதெல்லாம் அவங்களோட மனசு சரி பண்ண முடியுமா? எவ்வளோ பெரிய மன உளைச்சலாக இருக்கும், எவ்வளோ பெரிய பதட்டமாக இருக்கும். அதை படித்தவங்களுக்கும் படிக்கிறவங்களுக்கும் தான் தெரியும். தயவுசெய்து அவங்களுக்குலாம் மோட்டிவேட்டடாக பேசுங்க, யாரும் நக்கலாக பேசாதீங்க. ஏன்னா அவங்களோட போராட்டங்கள் அப்படி. ஒரு டாக்டருங்கிறது எவ்வளோ பெரிய கனவு.